படிச்சுன்னு இருக்கும்போதே இல்லாட்டா வேலைக்கு போயின்னு இருக்கும்போதே சைடில் ஆன்லைனில் ஏதாவது ஒரு பார்ட் டைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது 5 முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். கமெண்ட்ல மணி அதாவது பணம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல மிக பாப்புலரான ஒரு விஷயம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரீலான்சிங். இந்த ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு இப்போ சுத்தமாக எதுவுமே தெரியல. இனிமேல் தான் நீங்கள் கற்றுக்க போறீங்கனாலும் கற்றுக்கலாம். கற்றுக்குன்னு இப்போ டிஸ்பிளே எடுத்து பார்த்தீங்களா, இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்குங்க. இது மாதிரி ஸ்கில் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு டேரெக்டாக போயிட்டு ஏதாவது கோர்ஸ் கூட நீங்க வாங்கி படிக்கலாம். கோர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா யூடியூப்ல அந்த ஸ்கில்லை பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உதாரணத்துக்கு தம்ப்லைன் டிசைன் எப்படி பண்றது, இல்லாட்டா வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது, இல்லாட்டா பிபிடி எப்படி ரெடி பண்றது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் யூடியூப்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா கத்துக்கின்னு அதுக்கப்புறம் போயிட்டு இப்ப தெரிஞ்சு பாத்தீங்களா, இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய ப்ரொஃபைலை ஓபன் பண்ணிட்டு அங்க நீங்க உங்களுடைய கத்துக்கின ஸ்கில்லை அங்க அவங்களுக்கு ஒர்க்கா பண்ணி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒர்க் தேவைப்படுது. ஏன்னா அவங்க வேற வேலையில பிஸியா இருக்கிறதால இது மாதிரி வேலை செய்யறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கும் ரெடி ஆகிறாங்க. சிம்பிளான ஒரு பிபிடி ஒர்க் பண்றதுக்கும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால மிஸ் பண்ணாம ஏதாவது ஒரு ஸ்கில்லை கத்துக்கின்னு இது மாதிரி ஃப்ரீலான்சிங்ல போறதுக்கு உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நானும் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல வரும்போது ஃபைவர் என்ற வெப்சைட்ல போயிட்டு எனக்கு அந்த நேரத்தில் ஒயிட் போர்டு அனிமேஷன் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஒயிட் போர்டு அனிமேஷன் யூடியூப்ல கத்துக்கின்னு அதுக்கப்புறம் ஃபைவர்ல போயிட்டு நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஸ்கில் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி உங்களுக்கு சுத்தமா எதுவுமே தெரியலனாலும் கொஞ்சோண்டு கத்துக்கணும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. போக நீங்களே கத்துக்குவீங்க. நீங்களே உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு போய்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஹோம் ஒர்க் ஹெல்பிங் வெப்சைட். அதாவது டிஸ்பிளே எடுத்து பார்த்தீங்களா, இது மாதிரி வெப்சைட்ஸ் நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. மேக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா கொஞ்சம் டவுட்ஸ் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டவுட்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோம் ஒர்க்கை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதால, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறதால உங்களுக்கு காசு தருவாங்க. மற்றவங்க ஹோம் ஒர்க்கை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் முடிஞ்சாலும் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் கொடுக்கறது மூலம் நீங்கள் ஈஸியாக காசு சம்பாதிக்க முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன். அதாவது உதாரணமா இப்ப எல்லா சோஷியல் மீடியாலையும் காசு தர ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், ஸ்னாப்சாட்டா இருக்கலாம், இல்லாட்டா யூடியூபா இருக்கலாம், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் காசு தர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பத்தி நீங்க கத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் ஆக போறீங்கன்னா வச்சுங்களா, உங்களுக்கு ஃபேஸ் காட்டி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஆசை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஈஸியா கண்டென்ட் கிரியேட்டர் ஆயிடுவாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பிளாக், குக்கிங், என்டர்டைன்மெண்ட், அனிமேஷன் சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. வித்தவுட் ஃபேஸுக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் சேனல், இல்லாட்டா மோட்டிவேஷனல் சொல்லிட்டு நிறைய சேனல் இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் இல்லாட்டா ஃபேஸ்லெஸ் வச்சு ஒரு சேனலோ இல்லாட்டா ஒரு கண்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. புரியுது நம்புறேன். இல்ல நான் ஃபேஸும் காட்டக்கூடாது, வாய்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா கண்டென்ட் கிரியேஷன் உள்ள நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல மீம்ஸ் கிரியேட்டரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபேஸும் தேவையில்லை, வாய்ஸும் தேவையில்லை. ஆனா இவங்களுக்கு நிறைய மீம்ஸ் போட நிறைய ஸ்பான்சர்ஷிப்பும் வர ஆரம்பிக்கும். பிராண்டும் இவங்களை கனெக்ட் பண்ணும். ஒரு மீம்ஸுக்கு பாத்தீங்கன்னா பிராண்ட் கிட்ட 500 இருந்து 5000 வரைக்கும் இல்லாட்டா 50,000 வரைக்கும் வாங்குற மீம்ஸ் பேஜும் இருக்குது. நீங்க மீம்ஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கின்னு ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் போட்டீங்கன்னாவே போதும். உங்களால பிராண்ட் கிட்ட இருந்து காசை நீங்க கலெக்ட் பண்ணலாம். இப்பயே இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணதுனா கூட ஸ்டார்ட் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்க்கு போய்க்கலாம். நம்ம இப்போ ஃபோர்த் பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது கொஞ்சம் ஈஸி இல்லை. முதல்ல உங்களுடைய ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பாத்தீங்களா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இல்லாட்டா யூடியூப், இது மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதிகமான ஆடியன்ஸ் எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். இது எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க 1000 ரூபாய் பொருளை நீங்க ஆடியன்ஸுக்கு வித்து தரீங்கன்னு வச்சுங்களா, உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ கமிஷன் கிடைக்கும். இது மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸுடைய பொருட்களை நீங்க உங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட வித்து தரணும். அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது மாதிரி அஃபிலியேட் பாத்தீங்கன்னா அமேசான்ல, அதுக்கப்புறம் பிளிப்கார்ட், இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. அதை பத்தி யூடியூப்லேயே கத்துக்கின்னு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா ஆன்லைன் பெய்டு டாஸ்க். அதாவது டிஸ்பிளே பாத்தீங்களா, இது மாதிரி ஆன்லைன் பெய்டு டாஸ்க்ல நீங்க லாகின் ஆயிட்டு நீங்க சும்மா ஆட்ஸ் மேல கிளிக் பண்றதால உங்களுக்கு காசு கிடைக்கும். அது பாத்தீங்கன்னா நியோ பக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. அதுல போனீங்கன்னா அதிகமா காசுலாம் இல்ல, சும்மா பாக்கெட் மணி மாதிரி கிடைக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா சும்மா ஆட்ஸ் மேல ஒரு நாளைக்கு 5 ஆட்ஸ் மேல 10 ஆட்ஸ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா நியோ பாக்ஸ்ல உங்களுக்கு காசு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ டிஸ்பிளே தெரியல நிறைய வெப்சைட்லாம் இருக்குது பாத்தீங்களா, இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதால சர்வேவா இருக்கலாம், இல்லாட்டா டேட்டா என்ட்ரியா இருக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஜென்யூனான விஷயங்கள். இதை நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ் ஆவீங்க. இது இப்போ கத்துக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நீங்க படிக்கும்போது இல்லாட்டா வேலை செஞ்சுருக்கும் போது நீங்க கத்துக்கிறதால எப்பவுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இது போக நீங்க புதுசா கத்துக்க கண்டிப்பா உங்களுடைய ஏர்னிங்ஸும் உங்க வேலையிலயோ இல்லாட்டா உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஜாப்லயோ இன்க்ரீஸ் ஆகும். சைட்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் காட்டாம எப்படி வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அது மேல கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. நன்றி.